ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா புகழும் படைத்தவனுக்கே. வெல்கம் டு ஜியாஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி உருளைக்கிழங்கை கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு உருளைக்கிழங்கு 8 பீஸாக நான் எடுத்துக்குவேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இது கூட பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக ஒரு பூண்டு, ஒரு பெரிய பூண்டு அளவுக்கு, பெரிய பூண்டு, அதாவது இந்த ஃப்ரைக்கெல்லாம் பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை போட்டாச்சு. அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் நீங்கள் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கேன். தனியாவும் மிளகாயும் சேர்த்து அரைச்சது. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் தண்ணி வேணும்னா சும்மா கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ண வேண்டியதான். இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் சாம்பார் வச்சுருக்கேன். அதுக்கு இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை நல்லாயிருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இது சாம்பார் தாளித்த கடாய் தான், அதனால் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து அதில் போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திரட்டி விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு போட்டாச்சு. இதை பெரட்ட வேண்டாம், அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு சிம்லேயே மூடி வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இப்போ திரும்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும், நீங்கள் பக்கத்துலேயே அடுப்பு பக்கத்துலேயே நிற்கிறீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் விட்டுட்டு அப்புறமா சிம்மில் வச்சுக்கோங்க. பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்லே வச்சு நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு பெரட்டி விட்டுட்டேன் நான். இப்போ திரும்ப நம்ம மூடி வச்சுக்கலாம். திரும்ப குக் ஆகட்டும். இது சிம்லே தான் நம்ம பெரட்டி விட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஃப்ரை ஆகிடும். ஃப்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம இறக்கிட வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. திரும்ப நீங்கள் பெரட்டி விட்டுக்கோங்க. எண்ணெய் வேணும்னா போட்டுக்கோங்க, நான் எண்ணெய் போடல. இந்த உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு அடிகனமான பாத்திரம் தான் வைக்கணும். ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இங்கே இதாகும். நம்ம இறக்கும்போது இறக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை நீங்கள் கரண்டியால் இப்படி எடுத்து விட்டிங்கனாலே வந்துடும். அப்படி இல்லை, அடுப்பில் இருக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரி இப்படி பண்ணி விட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் வந்துடும். அதுவே இன்னும் நல்ல டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக பார்த்திங்கனாக்கா உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க. தயிர் சாதம், அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா புளி சாதம், லெமன் ரைஸு, அதே போல் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரசத்துக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.